இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரிடமும் பல நல்ல குணங்கள் இருக்கின்றன. அதே சமயத்தில் தீய குணங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள நினைக்கும் நாம் நம்மிடமுள்ள தீய குணங்களை கைவிடவும் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். தீய குணங்களில் ஒன்றான கோபம் நமது உறவுகளை சிதைப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. கோபத்தில் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதோடு மாறாத காயத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆறுவது சினம் என்கிறது ஆத்திச்சூடி. தீரா கோபம் போரா முடியும் என்கிறது கொன்றை வேந்தன். சினம் தேடி அல்லலையும் என்கிறது உலக நீதி. கெடுப்பின் வெகுளி கெடுத்துவிடல் என்கிறது நான்மணிக்கடிகை. இவ்வாறாக கோபத்தின் விளைவுகளை நாம் அறிந்திருந்தும் கோபப்பட்டோம் என்றால் நாம் நம்மில் எந்த நல்ல குணத்தையும் வளர்த்து கொள்ள விருப்பமில்லாதவர்களாயிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதில் நமது விருப்பத்தை செலுத்துவோம். நமக்கு கோபம் வருகின்ற போது அதனை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதை விட அதை அரவணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறு குழந்தை நம் மீது உள்ள கோபத்தில் நமது கன்னத்தில் அறைந்து விட்டது என்றால் நாம் பதிலுக்கு என்ன செய்கிறோம்? ஒன்றும் செய்யாமல் அந்த கன்னத்தில் அறைந்தது நமது குழந்தைதானே என்று அமைதியாக இருந்து விடுகிறோம் அல்லவா? அதே போல ஏன் நாம் மற்றவர்களிடத்தில் இருக்க முடிவதில்லை என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்போதாவது கோபமாக இருக்கிறோம் என்று நினைத்தால் நமது மனநிலையை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். நமது கோபத்தை அரவணைத்து அதை நினைத்து நாம் அனுதாபப்பட வேண்டும். அப்படி நாம் தொடர்ச்சியாக செய்தோம் என்றால் அதுவே தானாக நம்மை விட்டுவிட்டு சென்றுவிடும். நம்மிடையே உள்ள எதிர்மறையான எண்ணங்களை நம்மில் வைத்துக் கொள்ளாமல் அதை வெளியில் அனுப்ப வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவைகள் நம் ஆழ் மனதிற்குள் சென்று எதிர்காலத்தில் பெரிய பாதிப்புகளை நம்மில் ஏற்படுத்தும். கோபத்தை ஒரு சிலர் நம்மிடத்தில் வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் நாமும் பதிலுக்கு கோபப்படுவதற்கு பதிலாக அவர்கள் கோபப்படுகின்ற போது நாம் அவர்களுக்காக அனுதாபப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம். லியோனார்டோ டா வின்சி தன்னுடைய புகழ்பெற்ற ஓவியமாகிய கடைசி ராவுணவை வரைந்து கொண்டிருந்தார். அவ்வாறு வரைந்து கொண்டிருக்கும் போதே ஒரு அவசர வேலையாக வெளியே சென்றார். அப்போது அங்கு கோபப்பட்டு ஒரு மனிதனை கடுமையாக திட்டிவிட்டார். மீண்டும் வீட்டுக்கு வந்து இயேசுவின் முகத்தை வரைய ஆரம்பித்தார். அவரால் வரைய முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் இயேசுவின் முகம் அவர் நினைத்தது போல சரியாக வரவில்லை. உடனே ஒரு முடிவுக்கு வந்தார். எழுந்து வீட்டுக்கு வெளியே மீண்டும் சென்று தான் முன்பு திட்டிய மனிதனிடம் மன்னிப்பு கேட்டார். பிறகு வீட்டுக்கு வந்து வரைந்தார். இப்போது அவரால் சிறப்பாக இயேசுவின் முகத்தை வரைய முடிந்தது. நாமும் நம்மிடமுள்ள கோபத்தை குறைத்து நல்ல குணங்களை நம் வசமாக்குவோம். அப்போதுதான் நாம் இறைவனின் பிள்ளைகளாக மாற முடியும் என்பதையும் புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களிடம் கோபமாக நடந்து கொண்டோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள்
உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களை போல்
செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என்னுள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம்
அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 14 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 19 முதல் 20 மற்றும் 23. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குச் சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து உங்கள் முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்குத் தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் இயேசுவின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு ஜெபிமெடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை
இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 17 புனித ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி. போலந்து நாட்டிலுள்ள இகரோமியோ பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1845 ஆண்டு ஆகஸ்ட் 20 பிறந்தார் ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி. வேளாண்மை துறையில் கல்வி பயின்ற ஆல்பர்ட் அரசியலில் ஆர்வம் கொண்டவராகவும் புரட்சிகரமான சிந்தனைகளிலும் சிறந்து விளங்கினார். கிபி 1863 ஆண்டு இகலோமியோ பகுதியில் ஏற்பட்ட கலகத்தில் ஒரு காலினை இழந்த இவர் மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஓவியக் கலையில் தீராத ஆர்வம் கொண்ட ஆல்பர்ட் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு விருப்பம் கொண்டு கிபி 1887 ஆண்டு ஆகஸ்ட் 25 பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினில் சேர்ந்து அருட்சகோதரராக அருட்பொழிவு பெற்றார். எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறைப்பணிகள் செய்த அருட்சகோதரர் ஆல்பர்ட் ஆல்பர்டைன் என்ற இருபால் துறவற சபையினை தொடங்கி எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பணிகளைச் செய்தார். ஆண்டவர் இயேசு பாவிகளை மீட்டெடுப்பதற்கும் மனித பண்புகளை வளர்த்தெடுப்பதற்கும் மண்ணில் வந்தார் என்று அறிக்கையிட்ட அருட்சகோதரர் ஆல்பர்ட் தன் வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களுக்கு தன் வாழ்வினை அர்ப்பணித்தார். செயற்கை கால் பொருத்திக் கொண்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளைச் செய்த அருட்சகோதரர் ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி கிபி 1916 ஆண்டு டிசம்பர் 25 விண்ணகப் பிறப்படைந்தார். ஏழை மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரர்
ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி அவர்களை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1989ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய ஆல்பர்டைன் துறவற சபையின் வளர்ச்சிக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் ஒரு சந்தி அனுசரித்து இறை அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செல்கின்ற பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உமது ஆசீர்வாதத்தை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம், செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.